அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 4வது தமிழ் ஒர்க் புக்கிலிருந்து பாடம் 3 காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி இதை தான் பார்க்க போகிறோம். யார் பாடியிருப்பார் என கண்டறிந்து எழுதுவேன். அதாவது கொக் அப்படின்றது வந்து சேவல், கர்கரன் அப்படின்றது வந்து கொக்கு, கீன்னு கத்துறது வந்து பச்சை கிளி, கவுன் அப்படின்னு கத்துறது வந்து கழுகு, காக்கான்னு கத்துறது வந்து காகம். அடுத்து வந்து முதல் எழுத்தை மாற்றி எழுதுகிறோம். பாட்டு பாடுறது வந்து தோழி, அப்போ முட்டைடுவது கோழி. இப்போ வெயிலுக்கு மயில். அதே மாதிரி உருகி உளிர்வது மெழுகு, உயரை பறப்பது கழுகு. வீட்டின் மேலே கூரை, மீனை பிடிப்பது நாரை. சிலை வடிப்பது உளி, பச்சை வண்ண கிளி. அடுத்தது விடுகதை. ஒற்றை காலில் இருக்கும், நீண்ட கழுத்து இருக்கும், அது வந்து கொக்கு. பகலில் தூங்கும், இரவில் அலரும், தலையை சுழற்றும், அப்போ அது வந்து ஆந்தை. கருப்பு நிறத்தில் இருக்கும், கூட்டம் சேர்க்கும், அது காகம். நீந்த தெரியும், நடக்க தெரியும், பறக்க தெரியாது, அது வந்து பெண் குயினா. பறவை அல்ல, ஆனால் பறக்கும், தலைகிழா தொங்கும், பழங்களை உண்ணும், இது வந்து வவ்வால். பறவைகளோடு பேசினா என்ன பேசுவேன் அப்படின்னு எழுதுகிறோம். கிளி, மைனா, சிட்டுக்குருவி, புறா, மயில் போன்ற பறவைகளோடு நான் பேசினால், பறவைகளே உங்கள் சிறகை எனக்கு தாருங்கள், நானும் உங்களை போல் சிறகடித்து பறக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. குயிலே, நானும் உன்னை போல் அழகாக பாட்டு பாடணும், மயிலே உன்னை போல் நானும் நடனம் ஆடணும் அப்படின்னு நான் பேசுவேன் அப்படின்றதான் இது. உங்களுக்கு என்ன பேச விருப்பமோ அந்த மாதிரி குழந்தைங்க அவங்களுக்கு பேச விரும்புகிறத எழுதலாம். புத்தகத்தில் தேடி எழுதுறது. கதையில் இடம்பெற்ற பறவைகளுடைய பெயர்கள் சேவல், மைனா, மயில், கிளி, கழுகு, குருவி, கொக்கு, குயில், காகம், மரங்கொத்தி. இதெல்லாம் தான் அந்த கதையில் இடம்பெற்றுறது. படபட அப்படின்ற தொடரில் வர தொடர் எழுத சொல்கிறாங்க. அடுத்து படபடவென சிறகுகளை அடித்தபடி மேடை ஏறியது கழுகு. காகத்தை பாராட்ட பயன்படுத்தப்பட்ட சொற்கள். காகத்தை வந்து என்ன சொன்னாங்க? நல்லா தான் பாடுதுன்னாங்க. அப்புறம் பிரமாதம், ஆஹா என்ன ஒரு ஸ்ருதி சுத்தம் அற்புதம் அப்படின்னு சொன்னாங்க. பாட்டு மழை நன்றாக வெளுத்து வாங்கியது அப்படின்றாங்க. இந்த சொற்கள் எல்லாமே காகத்தை பாராட்ட பயன்படுத்தப்பட்ட சொற்கள். காகம் வெற்றி பெற காரணம் என்ன அப்படின்னா, காகம் வந்து அது விடாமுயற்சியோட தயங்கி நிற்காமல் விடாமுயற்சியோட பாடிச்சு, நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டுச்சு. அதே மாதிரி புது புது ரகத்தில் பாடிச்சு. இதெல்லாம் வந்து காகத்தை வந்து வெற்றி பெற வைத்ததற்கான காரணங்கள். அடுத்தது இங்கே ஒரு படக்கதை. அதாவது கரடியும் பெண் குயினும் பேசிக்குது. போட்டிக்கு வரையான்னு கேட்குது. கரடி வந்து வேகமாக ஓடுது, ஆனால் பெண் குயினால் ஓட முடியல. அப்புறம் அது கவலையாக உட்காந்துட்ருக்கு. ஏன்னா அதோடைய பொம்மை வந்து கீழே விழுந்துருச்சு. அப்போ பெண் குயில் வந்து உடனே என்ன பண்ணுது, அதை ஆழத்தில் குதித்து போய் பொம்மை எடுத்துகிட்டு வருது. அப்போது கரடி சொல்லுது, நான் வந்து என்னால் வந்து வேகமாக ஓட முடியுது, உன்னால் வந்து ஆழத்தில் நீந்த முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் நண்பர்களாக கைகளை கோத்துக்கிட்டு போகிறாங்க. அடுத்தது இந்த ஒரு படத்துக்கு ஏற்ற நிகழ்வு. இங்கே வந்து இங்கே இந்த நாய்க்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு. அப்போ பறவை வந்து அந்த நாய்க்கு வந்து மருந்து போடுது. நாய் காலில் அடிபட்டு விட்டது. அங்கு வந்த பறவை அதை துடைத்து விட்டு காயத்திற்கு மருந்து போட்டது. நாய் பறவைக்கு நன்றி சொன்னது. அடுத்து வந்து இங்கே வந்து பறவை கூட்டிலேருந்து பறந்த போது குருவி தன் குஞ்சுகளுக்கு இரை தேட செல்கிறது. குஞ்சுகள் தாய் குருவியை பார்த்து கத்துகின்றன. எல்லாமே கத்துது இல்லையா, அதனால் இங்கே வந்து என்ன பண்ணுது, இந்த கத்திகிட்ருக்கு குருவி குஞ்சுகள்லாம் கத்திகிட்ருக்கு. அப்போ பூனை வந்து அதை சாப்பிட்றதுக்கு மரத்து மேலே ஏறுது. அப்போ தூரத்துலேருந்து ஒரு நாய் பார்க்குது. தனியாக கத்தி கொண்டிருக்கும் குஞ்சுகளை சாப்பிட எண்ணி பூனை மரத்தின் மேல் ஏறியது. தூரத்திலிருந்து நாய் இதனை பார்த்தது. அடுத்து அந்த பார்த்த நாய் வந்து அதை துரத்துது. அப்போ உடனே நாய் பூனையை துரத்தியது. பூனை அங்கிருந்து ஓடிவிட்டது. இரை தேடச் சென்ற தாய்க்குருவியும் கூடு திரும்பிடுச்சு. குருவி நாய்க்கு நன்றி கூறியது. அடுத்தது 2 பழங்கள் 2 விலங்குகளை வச்சுக்கிட்டு ஒரு கதை எழுத சொல்கிறாங்க. நம்முடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை எழுதிக்கலாம். இப்படி தான் கதை எழுதணும்னு இல்லை. அந்த கதையில் 2 பழங்கள் வரணும், 2 விலங்குகள் வரணும். அப்போ அதை வச்சு கதை எழுதலாம். நான் இங்கே ஒரு மாம்பழமும் புளியம்பழமும் இருக்கிற மாதிரி ஒரு கதையை எழுதியிருக்கேன். காட்டில் இருக்கிற ஒரு 2 விலங்குகள் நிறைய உணாயம் பசியோடு போகும்போது முதல்ல புளியம்பழத்தை பறித்து சாப்பிடுது. அது புளிப்பாக இருக்குன்னு துப்பிடுது. அடுத்து பக்கத்தில் இருக்கிற மாம்பழத்தை பறித்து சாப்பிடுது. அது ரொம்ப ருசியாக இருக்குன்னு வயிறார சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுது. இந்த மாதிரி நம்முடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு கதையை இங்கே எழுதிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு அட்டவணையில் வார்த்தைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. கீழே என்னென்னா வீட்டில் பயன்படுபவை. இங்கே இதில் இருக்கிற வார்த்தைகள் என்னென்ன நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது இங்கே எடுத்து எழுதுகிறோம். அடுத்து கூ எழுத்து உள்ள சொற்கள். இதில் கூவில் தொடங்குகிற சொற்களை எடுத்து எழுதுகிறோம். வீட்டில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து
பூட்டு, பூக்கள், பஞ்சு, துண்டு, சுண்டல், நூற்கண்டு, மிளகு, விருந்து, பூசணி, நுங்கு, நூல், குடம், குளிரூட்டி, கதவு, முறம், உளுந்து இதெல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்துறது. கு அப்படின்ற இடத்துல தொடங்குற வார்த்தைகள் என்னென்னா குன்று, குடுகுடு, குரங்கு, குடம், குளிரூட்டி. இது வந்து கூவில் தொடங்குற வார்த்தைகள். மாத தேர்வு அட்டவணையில் சில வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் கேள்வி என்னென்னா உயிர் எழுத்தில் தொடங்குற சொல். உயிர் எழுத்தில் தொடங்குறது வந்து அழைப்புதழ், ஆண்டு விழா தான். அடுத்து வந்து எல்லை. மெய்யெழுத்திடம் பெறாத சொல், மெய்யெழுத்தே இல்லாத சொல் வந்து மாசு, அப்புறம் வானொலி. ஒளிப்படம் அப்படின்றதனுடைய பொருள் வந்து நிழற்படம். சந்திராயனோட தொடர்புடைய சொல் வந்து விண்வெளியும் செயற்கைக்கோளும். அப்புறம் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிற 2 சொற்களை இணைச்சி ஒரு தொடரை உருவாக்கணும். அப்போ ஆண்டு விழா, அழைப்புதழ் இது வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குது. இதை வச்சு ஒரு தொடரை அமைக்கணும் அப்படின்னா எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா அழைப்புதழ் தயார் நிலையில் உள்ளது, இல்லை தயாரிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து வந்து சுற்றுச்சூழல் மாசு. சுற்றுச்சூழல் மாசு அடையாமல் காப்பது நமது கடமையாகும். அடுத்து இந்த பத்தியெல்லாம் படிச்சுட்டு இங்கே கீழே இருக்கிற கேள்விகளுக்கு விடையளிக்கிறோம். முறையாக மறுசுழற்சி செய்ய வேண்டியவை எவை? மின்னணு கழிவுகளை தான் நம்ம முறையாக மறுசுழற்சி செய்ய வேண்டும். அப்புறம் முதல் தொடரில் இடம்பெற வேண்டிய மரபு தொடர் எது? குயில். குயில் குதித்து குதித்து மேடை ஏறி பாடியதுன்னு இருக்குது. குயில் அப்படின்னா குயில் வந்து கூவும். குயில் வந்து கூவும், அதுதானே மரபு வார்த்தை, மரபு தொடர். அப்போ குயில் கூவியது. சித்தப்பா எதை கொடுத்து என்ன செய்ய சொன்னார்? சித்தப்பா வந்து அழைப்புதழை கையில் கொடுத்து படிக்க சொன்னார். காகம் என்ன செய்தது? காகம் வந்து எல்லார்கிட்டையும் பாட முடியும் என்பதை நிரூபித்து காட்டியது. செயற்கைக்கோள் எதற்காக விண்ணில் ஏவப்பட்டது? மண்ணில் உள்ள வளத்தை வந்து ஆய்வு செய்ய செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. அடுத்தது மீனா வந்து காலாண்டு விடுமுறையில் வந்து ஒரு உயிரியல் பூங்காவுக்கு போகிறா. அதை பற்றின ஒரு பற்றி தான் இது. இதை படிச்சுட்டு கீழே இருக்கிற கேள்விகளுக்கு விடையளிக்கலாம். மீனா உயிரியல் பூங்காவில் பார்த்த பறவைகள் யாவை? பறவைகளை மட்டும் எழுதுகிறோம். வெள்ளை மயில், பஞ்சவண்ண கிளி, பூனாரை, தீக்கோழி போன்ற பறவைகள் வந்து மீனா பார்த்தா. இதில் பெயர்களில் வண்ணங்களை குறிக்கிற சொல் இருக்கிற பெயரை மட்டும் எடுத்து எழுத சொல்கிறாங்க. அப்போது வெள்ளை மயில், பஞ்சவண்ண கிளி, வெள்ளை புலி, மஞ்சள் அனகொண்டா. மீனா வந்து எதை கண்டு பயந்தாள்னா அங்கே கூண்டுக்குள்ளே இருந்த பெரிய மலைப்பாப்பை கண்டு மீனா பயந்தா. பத்தியில் இடம்பெற்ற வர்ணனை சொற்கள் எடுத்து எழுத சொல்கிறாங்க. பெரிய மலைப்பாம்பு, பச்சை பசல் என்ற உயரமான மரம், நீண்ட கழுத்து இதெல்லாம் தான் அதில் இருக்கிற வர்ணனை சொற்கள். அடுத்து வர சொல் எடுத்து எழுதுகிறோம். காலாண்டு. காலாண்டுக்கு அடுத்து வர சொல் வந்து விடுமுறையில். உயிரியல் பூங்காவிற்கு. அப்போ உயிரியல் பூங்காவிற்கு. அடுத்தது இது ஒரு பள்ளி தகவல் பலகை. இங்கே வந்து இந்த தகவல் பலகையில் இருக்கிறத படிச்சுட்டு கீழே இருக்கிற கேள்விகளுக்கு விடையளிக்கலாம். அழைப்புதழ் இடம் பெற்றுள்ள இடம் வந்து பள்ளி தகவல் பலகையில் தான் இந்த அழைப்புதழ் இருக்குது. போட்டிகளுக்கான தலைப்பு வந்து என்னென்னா மாசில்லாத உலகம் படைப்போம், மகிழ்வான உலகம் படைப்போம். அதுதான் போட்டிக்கான தலைப்பு. உன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை இருக்கிறது எனில் எந்த வகுப்பு மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம்? அதாவது எந்த கிளாஸ் வரைக்கும் இருந்தாலும் சரி, இதில் பங்கு பெறுவர்கள் வந்து 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் தான். அப்போ 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். போட்டியில் வெற்றி பெறுவருக்கு வழங்கப்படுபவை வந்து பாராட்டும் பரிசும். கவினுக்கு பாடவும் நடனம் ஆடவும் தெரியும், கோமதிக்கு கவிதை எழுத தெரியும், உனக்கு நடிக்க தெரியும். நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன போட்டியில் கலந்து கொள்வீர்கள்? கவினுக்கு வந்து பாட தெரியும், நடனம் ஆட தெரியும். அப்போ பாட்டு போட்டி, நடன போட்டி. கோமதிக்கு வந்து கவிதை எழுத தெரியும், அதனால் கவிதை போட்டி. உனக்கு வந்து நடிக்க தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து நாடக போட்டி. அடுத்தது ஐ செய்யலாமே. இப்போ எல்லாரும் எனக்கு வாழ்த்துக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து பிறந்தநாள் விழா. அம்மாவுக்கு வாழ்த்து சொல்கிறது வந்து அன்னையர் தின விழா. பள்ளியில் வந்து மாறுவிட போட்டி நடக்குதுன்னா அது வந்து குழந்தைகள் தின விழா. மாமா வந்து தண்ணியை வந்து மாசுபடாமல் பார்த்துக்கணுன்னு சொல்கிறாரு. அப்போ அது வந்து உலக நீர் நாள். நாள்காட்டியில் வந்து மார்கழி மாதத்துடைய கடைசி நாள் என்னென்னா அது வந்து போகி பண்டிகை. தம்பிக்கு வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுத்தாங்க அப்படின்னுக்கு அப்போ அது வந்து போலியோ ஒழிப்பு தினம். சரி, சித்தப்பாவுக்கு எழுத உதவுங்களேன். இது வந்து நாங்கள் அனைவரும் இங்கே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, படித்துட்டு கொண்டிருக்கிறோம், இல்லை புத்தகம் படித்து கொண்டிருக்கிறோம். இது எனது வண்ண பென்சில் சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், நாங்கள் அனைவரும் வண்ணம் தீட்டுகிறோம். எல்லாருமே வந்து கலர் அடிக்கிறாங்க, அதனால் வண்ணம் தீட்டுகிறோம். இங்கே வந்து துணிகளை மடித்து வைக்கிறாங்க. நாங்கள் அனைவரும் துணிகளை மடித்து கொண்டிருக்கிறோம்.
அடுத்தது முன்பிருந்தா பின்பிருந்தா எப்படி படிக்கலாம் சின்னாவுக்கு உதவுவோமா. இது வந்து எலியை பார்த்த பாப்பா. எலி பார்த்த பாப்பா அப்படின்னா எலியை பார்த்த பாப்பான்னு அர்த்தம். இங்கே வந்து எலியை வந்து பாப்பா பார்க்கல, பாப்பாவை தான் எலி பார்க்குது. அப்போ பாப்பா பார்த்த எலி, அப்போ பின்னாடி இருந்து தான் அதை படிக்கணும். அப்போ இது வந்து பின்பிருந்து. இங்கே வந்து குரங்கு வரைந்த கரடி, அதாவது குரங்கை வரைந்த கரடி. குரங்கை வந்து கரடி வரைது சரிதான். அப்போ முன்பிருந்தே தான் அதை படிக்கிறோம். அப்போ முன்பிருந்துன்னு டிக் பண்ணுறோம். இங்கே அணில் கையில் சிறுமி, அணில் கையில் சிறுமியில் சிறுமி கையில் அணில். அப்போ இதை வந்து பின்பிருந்து படிக்கணும். மான் பொம்மை உள்ள கடையில் முகிலன், இது வந்து முகிலன் கடையில் உள்ள மான் பொம்மை அப்படின்றதா சரியானது. அப்போ பின்பிருந்து. இங்கே வந்து மாணிக்கம் சாலையில் பயணிக்கும் பேருந்து, இது வந்து சரியாக இருக்குது. அப்போ இது வந்து முன்பிருந்தே தான் படிக்கிறோம். அடுத்து உங்களுக்கு பிடித்த உங்களுடைய சிறப்பான நாளை பற்றி எழுத சொல்கிறாங்க. நம்முடைய பிறந்த நாளோ இல்லை நம்முடைய திருவிழாக்களோ, எந்த நாள் நமக்கு சிறப்பான நாளோ அதை பற்றி நம்ம இங்கே எழுதலாம். அதை பற்றின ஒரு படத்தை வரைஞ்சி அதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நான் பொங்கல் திருநாள் வரிகளை எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நம்மளுடைய சிறப்பான நாள் என்னன்னு நாம் இங்கே எழுதணும். நன்றி.